ஒரு 4 நாள் இருக்கும். போர் அடிச்சதுன்னு ஃபோன் எடுத்து யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ என் கண்ட ஒரு நியூஸ் மாட்டுச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் மனசில் என்ன இம்பேக்ட் பண்ணது அந்த ஒரு நியூஸ் தான். என்னது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆட்டோ டிரைவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரா? அது ஏன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இறந்து போனாரு? சென்னையில் 34 வயசான ஆட்டோ டிரைவர் பேர் தான் அன்பு. டிசம்பர் 7ஆம் தேதி இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் வீடியோ கால் மூலமா என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு அவரோட பிரச்சனையை வீடியோவாக எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இவர் சென்னையில் இருக்க கூடுவாஞ்சேரியில் இருக்க போத்தேரி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டாரு. சாவு காரணமே எஸ்பிஐ ஆர்பிஎல் போட்டேன். என்ன சொல்கிறேன், இது ரோடா இந்த கிரெடிட் கார்டு வைக்கிறத நிறுத்தணும். பெட்ரோல் பங்கில் ஒருத்தவன் ரெடியாக நிற்கிறான், ஏங்க கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லு அப்படின்னு. இந்தமாரி இல்லாதவங்ககிட்ட ஆசையை காட்டினா அது கண்டிப்பாக ஆசை வரதான் செய்யும். ஆனால் இந்தமாரி கவர்மெண்ட்டு இதை உடல்னு வச்சிங்களேன், என்னமாரி பையத்தை ஏகப்பட்ட பேர் சேர்த்துருப்பான், இதில் நான் ஒன்று. ஆனால் இதுக்கு மேலே கவர்மெண்ட் எதுவும் பண்ணாது, அது தெரியும் சரிங்களா. சாதாரண ஏழைங்க மிடில் கிளாஸோட பணக்காரங்க வாங்குறாங்க வாங்கட்டி போகிறாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்க கட்டுவாங்க. ஓகே, இவர் ஈஸ்ட் தாம்பரத்தில் 2 குழந்தைங்களோடையும் தன்னோட அம்மாவோடையும் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி இவரோட மனைவிக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை வந்து அவங்க மனைவி வந்து இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைங்கள அவரோட அம்மாவோட பராமரிப்புல தான் இவர் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. மனைவியை பிரிஞ்சனாலையும் அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனைனாலையும் இவர் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இதே மாதிரி தான் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போனாரு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ஃபினான்ஷியல்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா மனநல மருத்துவங்க கிட்ட அழைச்சிட்டு போறது அப்படின்றது ரொம்ப அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்டோட ஹெல்ப்லைன் அல்ல வேற ஏதாவது தனியாரோட ஹெல்ப்லைன் இந்த மாதிரி ஏதாவது கான்டாக்ட் பண்றதுன்றது ரொம்ப அவசியம். இந்தியாவில் ஸ்னேகி சத்பவனா தற்கொலை தடுப்பு ஹெல்ப்லைன் நம்பர் 912277267771. அப்படி இல்லை அப்படின்னா கடைசியில் 1க்கு பதிலாக 3 ஆட் பண்ணி கால் பண்ணீங்க அப்படின்னாலும் கவர்மெண்டோட ஹெல்ப்லைன் நம்பர் தான். இவங்களை தொடர்பு கொள்வது மூலமா மன உளைச்சல்ல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றது மட்டும் இல்லாம பல வழியில ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை யாரு வந்து ரொம்ப பண கஷ்டத்துல இருக்காங்களோ உங்களுக்கு மறக்காம நீங்க ஷேர் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நம்பரை வந்து உங்க கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வைங்க, என்னைக்காவது யூஸ் ஆகும். இந்த வீடியோட கமெண்ட்ல நான் என்ன நோட்டீஸ் பண்ண தெரியுமா, கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் வந்து கிரெடிட் கார்டுனாலே ரொம்ப ஆபத்து, அது ரொம்ப கெட்டது, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து செட் ஆகாது, யாருமே கிரெடிட் கார்டே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவா கமெண்ட் போஸ்ட் பண்ணிருந்தாங்க. உண்மையாவே கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஆபத்தா? ஓகே, இது எல்லாமே ஓரமா தள்ளி வச்சிருவோம். கிரெடிட் கார்டுனாலே பணக்காரங்க மட்டும்தான், அதாவது ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். உண்மையாவே நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது உண்மை கிடையாது. ஐ எம் வெற்றி, உங்களை வைஃப் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதல்ல கிரெடிட் கார்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம தான் முக்காவாசி மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க தெரியுமா, அதை யூஸ் பண்றதுக்கும் அதை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறாங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்க எதுக்கு கிரெடிட் கார்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஒருவேளை உங்களுக்கு என்னைக்காவது கிரெடிட் கார்டு தேவைப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு நெருக்கமானவங்க யாருக்காவது கிரெடிட் கார்டை பத்தி என்ன அப்படின்ற ஒரு புரிதலை நீங்க சொல்றதுக்கு கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காகவாது கிரெடிட் கார்டு என்ன அப்படின்றத பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுன்றது பேங்க் கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் நிறுவனத்துக்கிட்டேயோ கடன் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல் தான் கிரெடிட் கார்டு. உங்க பேங்க்ல நீங்க வச்சிருக்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிற டெபிட் கார்டு மாதிரி இது கிடையாது. கிரெடிட் கார்டு பேங்க்ல இருக்க பணத்தை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து முழுசாவோ இல்லை இன்ஸ்டால்மெண்ட்ல, அதாவது ஒரு பாதியா டியூவா நம்ம கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்டுறது பேர் தான் கிரெடிட் கார்டு. சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். அப்புறம் கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம்னா கிரெடிட் லிமிட். எப்போ நீங்க கிரெடிட் கார்டு வாங்கினீங்கனாலும் பேங்க்ல உங்களோட கார்டுக்குன்னு ஒரு லிமிட் வந்து பேங்க்காரங்க செட் பண்ணிருப்பாங்க. அந்த கார்டை வச்சு நீங்க யூஸ் பண்ற அதிகபட்ச அமௌண்ட் பேங்க்ல கொடுத்திருக்க அந்த கிரெடிட் லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேல அந்த கார்டை வச்சு உங்களால யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது பர்ச்சேசஸ். ஒவ்வொரு டைம் நீங்க பொருள் வாங்கும் போதும் இந்த கார்டை வச்சு உங்களோட கிரெடிட் லிமிட் வரைக்கும் எந்த பொருள் வேணாலும் எவ்வளவு வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க டிரான்சாக்ஷன் பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கும். தேர்டா பில்லிங் சைக்கிள். நீங்க யூஸ் பண்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே மாசம் ஒரு டைம் உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்.
அந்த பில்லிங் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, எப்போ உங்களுக்கான டியூ டேட் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது ரீபேமெண்ட். 2 விதமாக உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல் பேமெண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் பே. ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுலேருந்து தப்பிக்க முடியும். இதுவே மினிமம் அமௌண்ட்னா நீங்கள் செலவு பண்ணியிருக்க அமௌண்ட்டில் ஒரு மினிமமான அமௌண்ட்டை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் டியூ கட்டுற மாதிரி இருக்கும். 5வதாக பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். பொதுவாகவே எல்லா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வருஷத்துக்கு 24%லேருந்து 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகவே இருக்கும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் யாருக்கு இருக்குன்னா சுத்தமாகவே அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான். இதுவே நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6வதாக என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ். ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லேட் பேமெண்ட் ஃபீஸு, 2வது ஓவர் லிமிட் ஃபீஸு, 3வது ஆனுவல் ஃபீஸு, 4வது கேஷ் அட்வான்ஸ் ஃபீஸு. லேட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் பணத்தை கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறது தான். ஓவர் லிமிட் ஃபீஸு அப்படின்னா நீங்கள் கிரெடிட் லிமிட்டுக்கு மேலே செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக சார்ஜ் பண்ணுறது தான் இந்த ஓவர் லிமிட் ஃபீஸு. ஆனுவல் ஃபீஸ் அப்படின்றது கிரெடிட் கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு கட் பண்ணுற சார்ஜ் தான் ஆனுவல் ஃபீஸ். கேஷ் அட்வான்ஸ் ஃபீஸ்ன்றது இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுக்கு பிடிக்கிற ஃபீஸ். ஆமாங்க, கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் ஏடிஎம்மில் பணத்தை வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுக்கும் நீங்கள் சார்ஜ் கட்டி ஆகணும். கடைசியாக ரிவார்டு பேமெண்ட்ஸ். நிறைய கார்டில் ஆஃபர்ஸு, ரிவார்ட்ஸு, கேஷ்பேக்கு, இல்லை பாயிண்ட்ஸு, இல்லை உங்களுக்கு இவ்வளோ டார்கெட்டு, இந்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலு, டிஸ்கவுண்ட்டு, கிஃப்ட்டு, மூவி டிக்கெட் இப்படின்னு எக்கச்சக்கமான பரிசு பொருளை வந்து உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது அந்தளவுக்கு ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகே, இதில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிரேஸ் பீரியடு, இஎம்ஐ ஆப்ஷனு, கேஷ் வித்ட்ராவல். கிரேஸ் பீரியட் அப்படின்றது டியூ டேட்டுக்குள்ளே உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் ரெகுலராக கட்டிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணுற பர்ச்சேஸுக்கு எதுக்குமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதுக்கு பேர் தான் கிரேஸ் பீரியடு. இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு பெரிய பொருள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கட்டிக்கிறேன் அப்படின்னா கூட கட்டலாம். இதில் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் போக போக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற செலவையும் இது அதிகரிக்கும், அது கூட சேர்த்து வட்டியையும் இது அதிகரிக்கும். 3வதாக கேஷ் வித்ட்ராவல். நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்மில் கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அடிஷ்னல் ஃபீஸும் நீங்கள் கட்டுறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இதோட பெனிஃபிட்ஸும் இதை பயன்படுத்துறதுனால என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல என்னன்னா கன்வீனியன்ஸ் தான். நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னாலும் கேஷ் வந்து கேரி பண்ணிட்டு போகணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்டு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்குன்னு ஏதாவது ஒரு செலவு வரும் இல்லைங்களா, அதை வந்து டக்குன்னு நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்ம யூஸ் ஆகுது. 3வது கிரெடிட் பில்டிங். இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 4வதாக ரிவார்ட்ஸ். இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனாலமா உங்களுக்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸு, ரிவார்டு, டிக்கெட்டு, அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து கிடைக்கும் ஃப்ரீயாகவே. ஓகே, இதில் இருக்க நெகட்டிவ் என்ன, அதாவது ரிஸ்க் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் உள்ளே போய் விழுந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ ரிஸ்க் என்ன அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்னன்னா டெபிட் அக்குமுலேஷன். கரெக்டான டைமில் பில்லை பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டெபிட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது ஓவர் ஸ்பெண்டிங். உங்களோட லிமிட் என்ன, உங்களோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3வதாக கிரெடிட் ஸ்கோர் இம்பேக்ட். காசு கட்டுறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இது பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். கடைசியாக நீங்கள் பொறுப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதாவது டிப்ஸ் கொடுக்க போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பில் அமௌண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கட்ட ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களால் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தப்பிக்க முடியும். நல்ல கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டில் வெறும் 30% மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக கேஷ் வித்ட்ராவலை தவிருங்க. ஏடிஎம்மில் போயிட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணுறது, வேறு எங்கேயாவது எங்கெங்கெல்லாம் நம்ம கார்டை போட்டு கேஷ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் கேஷ் எடுக்கிறத முக்காசி தவிருங்க. ஏன்னா கிரெடிட் கார்டுன்றது ஒரு ஆன்லைன் சோர்ஸ். நீங்கள் கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வராது. பட் கேஷ் வித்ட்ராவலுக்கு மட்டும் கண்டிப்பாக சார்ஜ் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.
முக்கியமாக உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே, அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி, உங்கள் சக்திக்கு மேலே போயிருச்சு, என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ பட்ஜெட்டு, உங்களோட டார்கெட் எவ்வளோ, என்ன பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அதுக்குள்ளே மட்டும் உங்களோட லிமிட் தெரிஞ்சு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க்லலாம் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா? அதாவது நம்மளோட லிமிட் என்ன, நம்மளால எவ்வளோ முடியும், எது சரி எது தப்பு அப்படின்றத நம்ம கரெக்டாக யோசித்து செயல்பட்டோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துலலாம் இருந்து நம்மளால, அதாவது பிரச்சனையிலலாம் இருந்து நம்மளால மாட்டிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஸோ கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி ட்ராப்லலாம் போய் யாருமே சிக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாதவங்க தான் போயிட்டு அதுக்குள்ளே விழுவாங்க. கிரெடிட் கார்டை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சுமையாக இருக்காது, அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூலாக தான் இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். என்னதான் மிஸ்டர் அன்பு அவரோட வாழ்க்கையில் பேங்க், அதாவது கிரெடிட் கார்டு செல்லர்ஸ் எல்லாமே அவர்கிட்ட போய் வாண்டடாக கிரெடிட் கார்டு கொடுத்து ஃபெல் பண்ணி அவர் அந்த கிரெடிட் கார்டு ட்ராப்புக்குள்ளே விளை வச்சாலும் அதை அவர் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்றனால தான் அவருக்கு இந்த விளைவு நேர்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு அன்பு நம்ம சொசைட்டியில் கண்டிப்பாக உருவாகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும். இவரை மாதிரி யார் யாரெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்களோ கவர்மெண்ட் இதுக்காக ஒரு அமைப்பை செயல்படுத்தி இல்லை ஹெல்ப்லைன் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி பேசுகிறவங்க அவங்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றத அவர் பேசுகிறத தெளிவாக கேட்டுட்டு அவருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தற்கொலையை கண்டிப்பாக தவிர்த்திருக்க முடியும். ஸோ ஐ.ஃபார்.மீ கிரெடிட் கார்டு பற்றின தெளிவான புரிதல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் தாட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.